தன்னுடைய நிறைமாத கர்ப்பிணியாக இருந்த மனைவியோடு சென்று அனந்தாழ்வான் நேராக நடந்து 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 திருவரங்கத்திலிருந்து திருமலைக்கு போறார். திருமலையில அப்ப திருமலை வாசனோடு வாசம் செய்தது யார் அப்படின்னா வனவிலங்குகள் மட்டுமே தானா. அப்படி யாருமே போகாத வனமா இருந்த ஒரு இடத்த தன்னுடைய பூந்தோட்டத்தினால வளமா மாக்கினார் அனந்தாழ்வான். தன்னுடைய மனைவியோட திருமலைக்கு போறார். பார்க்கறார், முதல்ல ஒரு தோட்டம் அமைக்கணும் அப்படின்னா அதற்கு என்ன தேவை? நீர் தேவை, இடம் தேவை. இடம் அப்படின்றது திருமலையில கொட்டி கிடக்கு. ஸோ நீர் வேணும் அப்படின்றதுக்காக ஒரு ஏரியை முதல்ல அமைப்போம் அப்படின்னு திருமலை ஏறி வந்தவர் முதலில் தீர்மானம் பண்ணி கொண்டார். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹான்னு மட்டுமே சொல்லிண்டு சுவாமி ராமானுஜரை மட்டுமே தன்னுடைய மனதில் நினைத்து கொண்டு ஏரியை வெட்ட ஆரம்பிச்சார். அந்த ஏரியை வெட்ட ஆரம்பிக்கும் பொழுது மனைவியிடம் என்ன சொன்னார் அப்படின்னா, இதோ பார், நான் இந்த கடப்பாறையால மண்ணை எடுத்து எடுத்து கொடுப்பேன் உனக்கு ஒரு கூடையில. அந்த கூடையில அந்த மண்ணை நிரப்பிண்டு போய் நீ தூரத்துல கொட்டிட்டு வரணும். என்னுடைய கைங்கரியம் என்பது இந்த மண்ணை வெட்டி வெட்டி கடப்பாறையால மண்ணை வெட்டி வெட்டி கொடுப்பது. உன்னுடைய கைங்கரியம் என்பது அந்த கூடையில நான் நிரப்பக்கூடிய மண்ணை கொண்டு போய் கொட்டி விட்டு வருவது. இந்த கைங்கரியத்தை நாம தொடர்ந்து செய்வோம் அப்படின்னு அனந்தாழ்வான் தன்னுடைய மனைவிக்கு சொல்றார்.